அண்ணாமலை அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் மாநில தலைவராக நிச்சயம் தொடருவார். அண்ணாமலை அவர்களை முதல்வர் வேட்பாளராக அறிவிச்சு இதுல இருந்து நமக்கு ஒரு 3 விஷயங்கள் ரொம்ப தெளிவா புரியுது. அனைவருக்கும் வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் நிறைவடையலை. நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கே இன்னும் காலங்கள் இருக்கு. ஆனாலும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்காக 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலுக்காக எல்லாரும் தயாராகணும் அப்படிங்கிற விஷயத்தை அண்ணாமலை அவர்கள் தொண்டர்கள் மத்தியிலும் நிர்வாகிகள் மத்தியிலும் பேசியிருக்காரு. சமீபத்தில் கோயம்புத்தூரில் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் அண்ணாமலை அவர்கள் சந்திச்சு அவங்க மத்தியில் பேசல, இந்த தேர்தலுக்கு நீங்கள் சிறப்பாக வேலை பார்த்தீங்க, சூப்பராக இருந்துச்சு உங்களுடைய பணி, ஆனால் இது பத்தாது, நமக்கு இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு 500 நாட்கள் தான் இருக்கு, நம்ம கடினமாக பணியாற்றணும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காரு. இதுலேருந்து நமக்கு ஒரு 3 விஷயங்கள் ரொம்ப தெளிவாக புரியுது. முதல் விஷயம் என்னன்னா, அண்ணாமலை அவர்களுடைய வெற்றி, கோயம்புத்தூர் வெற்றி நிச்சயம் உறுதி செய்யப்பட்ட வெற்றி அப்படிங்கிறது புரியுது. அண்ணாமலை அவர்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ரொம்ப உற்சாகமாக அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காரு. இரண்டாவது விஷயம் என்னன்னா, 2026 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருப்பாரா, அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூரில் வெற்றி பெற்றாரா, அவர் மினிஸ்டராக போயிட்டாருன்னா மாநில தலைவர் பதவி யாருக்கு கொடுப்பாங்க, இங்கே தமிழக பாரதிய ஜனதா கட்சி இதே மாதிரி ஆக்டிவாக இருக்குமா அப்படின்னு பல்வேறு கேள்விகள், நிறைய கேள்விகள் தொண்டர்கள் மத்தியிலும் அண்ணாமலை அவர்களை நேசிக்கக்கூடியவர்கள் மத்தியிலும் நிறைய கேள்விகள் இருக்கு. ஆனால் என்னுடைய கருத்து என்னன்னா, நிச்சயமாக அண்ணாமலை அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் மாநில தலைவராக நிச்சயம் தொடருவார். ஏன்னா இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு ரொம்ப கம்மியான நாட்கள் தாங்க இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 500 நாட்கள் தான் இருக்கு, 2 வருடங்கள் தான் இருக்கு. இதுக்குள்ள புதிதாக ஒரு மாநில தலைவரை கொண்டு வந்து அவர் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சு மக்கள் மத்தியில் நம்பிக்கையை பெற்று, மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கை பெற்று, தொண்டர்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை பெற்ற தலைவராக வர்றதுக்குன்னா அதுக்குள்ள சட்டமன்ற தேர்தலே நிறைவடைஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லாமல் கூட்டணி இருக்குல்ல, இப்போ இருக்க இந்த கூட்டணியெல்லாம் அமைச்சது அண்ணாமலை அவர்கள். மறுபடியும் ஒரு மாநில தலைவர் வந்துட்டாருன்னா இந்த கூட்டணிக்குள்ள மறுபடியும் பேச்சுவார்த்தை நடத்தணும், எல்லா தலைவரையும் கூட்டிட்டு வரணும்னு பெரிய பணி இருக்கு. அதனால நிச்சயமாக மத்திய தலைமை மாநில தலைவரை மாத்திரம் அப்படிங்கிற முடிவுக்கு நிச்சயமாக போகவே மாட்டாங்க. அப்போ ஒரு சிலவங்களுக்கு கேள்வி எல்லாம், கோயம்புத்தூரில் அண்ணாமலை அவர்கள் நிறைய வாக்குறுதியெல்லாம் கொடுத்துருக்காரு, அந்த வாக்குறுதியை 500 நாட்களில் நாங்கள் நிறைவேற்றி தருவேன்னு வேற சொல்லியிருக்காரு, அதெல்லாம் எப்படி பண்ணுவார், மத்திய அமைச்சராக இருந்தால் தானே அதெல்லாம் கொண்டு வர முடியும், ஃபண்டு கொண்டு வர முடியும், பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி எழலாம். என்னை பொறுத்த அளவுக்கு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருந்தாலும் அவர் மத்திய அமைச்சர் ஆவது உறுதி. எப்படி சொல்றீங்க? இப்போ பிஜேபியில் ஒருவருக்கு ஒரு பதவின்னு ஒரு ரூல்ஸ் தானே இருக்கு. ஒருத்தர் மத்திய அமைச்சரானா அவர் மாநில தலைவர் ஆக முடியாது, அவர் மாநில தலைவரானா அவர் மத்திய அமைச்சர் ஆக முடியாது அப்படிங்கிற ஒரு ரூல் தானே இருக்கு. எப்படி முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதுக்கு சிறந்த உதாரணம் இப்போ தெலுங்கானா தான். தெலுங்கானாவோட மாநில தலைவராக இருக்கிற கிரண் ரெட்டி இருக்கார்ல, அவர் ஒரு மத்திய அமைச்சர். கடந்த 2023ஆம் ஆண்டு மாநில தலைவராக பதவி ஏற்கிறாரு. அப்பவும் அவர் மத்திய அமைச்சர் தான், இப்பவும் மத்திய அமைச்சர் தான். மாநில தலைவராக பதவி ஏற்ற உடனே அவர் ராஜினாமா பண்ண கிடையாது, தொடர்ந்து மத்திய அமைச்சராகவும் தொடர்றாரு, மாநில தலைவராகவும் தொடர்றாரு. நிச்சயமாக கட்சியோட வளர்ச்சிக்காக பல முடிவுகளை மாற்றி அமைச்சிருக்கு. அதே மாதிரி அண்ணாமலை அவர்களுடைய விஷயத்திலும் நிச்சயமாக முடிவெடுப்பாங்க. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் இப்ப சாதாரண மாநில தலைவராக இருக்கும் போது இங்க இருக்கிற திமுக அதிமுகவெல்லாம் போட்டு ஆட்டுன்னு ஆட்டுறாரு. குறிப்பா ஆளுங்கட்சியை போட்டு பொலன்னு பொழக்கிறாரு. அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராகவும் மத்திய அமைச்சராகவும் இருந்தார்னா அவ்வளவுதான், இவங்களோட டவுசர் கலந்துரும். ஒவ்வொரு இடத்துலயும் அண்ணாமலை அவர்கள் பிரிச்சு மேஞ்சிருவாரு, திமுகவை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரு. இதுக்கு முன்னாடி திமுகவை சேர்ந்த ஊடகங்கள்லாம் அண்ணாமலை அவர்களை கேலி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, இந்த சன் டிவி, கலைஞர் டிவி, இவங்க எல்லாம் அண்ணாமலை அவர்களை மாண்புமிகு மத்திய அமைச்சர் அப்படின்னு மரியாதையா கூப்பிட வேண்டிய காலம் கூட வரும் அண்ணாமலை அவர்கள் மத்திய அமைச்சராக வரும்போது. அது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு மாவட்டத்துக்கு அண்ணாமலை அவர்கள் போனாலும் அங்க உதயநிதி ஸ்டாலினுக்கு அரசு சார்பில் என்ன மரியாதை கொடுக்கப்படுதோ, ஸ்டாலினுக்கு எந்த மாதிரியான மரியாதை கொடுக்கப்படுதோ அதே மாதிரியான மரியாதை அரசு சார்பில் அண்ணாமலை அவர்களுக்கு கொடுத்துதான் ஆகணும். அண்ணாமலை அவர்கள் நினைச்சாருன்னா தமிழகத்துக்கு எந்த திட்டத்தினாலும் கொண்டு
வருவார் அப்படிங்கிற உறுதி மக்கள் மத்தியில பேசப்படும். மக்கள் மத்தியில மிகப்பெரிய செல்வாக்கு அண்ணாமலை அவர்களுக்கு உயரும் அப்படிங்கிறது தான் இப்ப நம்முடைய கருத்தா இருக்கு. இது மட்டும் கிடையாதுங்க. அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெற்று எம்பி ஆகி மாநில தலைவராக மத்திய அமைச்சராக தொடர்ந்தாலும் அடுத்து மிகப்பெரிய பிளானே பாத யாத்திரை. ஏற்கனவே நடந்த எண்மணல் மக்கள் யாத்திரை மிகப்பெரிய வெற்றி பெற்றது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது வரைக்கும் எண்மணல் மக்கள் யாத்திரைக்கு அண்ணாமலை அவர்களை மக்கள் எப்படி பார்த்தாங்கிறதும் எண்மணல் மக்கள் யாத்திரைக்கு அப்புறமா அண்ணாமலை அவர்களை எப்படி மக்கள் பார்த்தாங்கிறதும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அண்ணாமலை அவர்கள் பட்டி தொட்டிங்க மிகப்பெரிய அளவில் ரீச் ஆனார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுவும் குறுகிய காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 120 நாள் மட்டும்தான் யாத்திரை இருந்துச்சு. அந்த காலகட்டத்திலேயே தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை அண்ணாமலை அவர்கள் உருவாக்கினார். இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு 500 நாட்கள் இருக்கு. அண்ணாமலை அவர்களுடைய யாத்திரை பெரும்பாலும் கிராம பகுதிகளை உள்ளடக்கிய யாத்திரையா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, யாத்திரை நிறைவடைஞ்சோன்னா பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்லையோ வேற வேற இடத்துல தங்குறதெல்லாம் கிடையாதான். அந்தந்த ஊர்லேயே அந்தந்த மக்களோடைய தங்கி அங்க இருக்க இளைஞர்களோட உரையாடி அவங்களுடைய சாப்பிட்டுட்டு அங்கேயே தூங்கி அடுத்த நாள் யாத்திரைக்கு தயாராக போறாங்க. இந்த யாத்திரை தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தும். அண்ணாமலை அவர்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்கை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் மிகப்பெரிய செல்வாக்கை பெற்றுக் கொடுக்கக்கூடிய தேர்தலாக இருக்கும்னு தான் அரசியல் ஆய்வாளர்கள் கூட கருதுறாங்க. ஏன்னா ஏற்கனவே திமுக மேல மக்கள் கடுமையான கோபத்தில் இருக்காங்க. திமுக செய்யற அக்கப்போர்களை தட்டி கேட்காத அதிமுக மேலேயும் மக்கள் கடுமையான கோபத்தில் இருக்காங்க. போதாத குறைக்கு அதிமுகவுக்குள்ளே பயங்கரமான சண்டை நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பத்தாதுன்னு விஜய் அவர்கள் வேற வர்றாப்ல. விஜய் பேசுறதுல என்ன பேசுறாப்ல? திராவிடம் பேசுறாப்ல, நீட் எதிர்ப்பு பேசுறாப்ல. திமுக என்ன பேசுதோ அதான் விஜயும் பேசுறாப்ல. அதனால திமுகவில் இருந்து பாதி ஓட்ட விஜய் அள்ளிட்டு போயிடுவாப்ல. இப்படி எல்லாம் தனித்தனியா நிக்கல. அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான் இங்க ஸ்ட்ராங்கான லீடரா திமுகவோட அக்கப்போர்களை எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவரா இங்க தெரிவாரு. அண்ணாமலை அவர்களுக்கு மாபெரும் வெற்றி அதனாலே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அரசியல் கணக்கா இருக்கு. அது மட்டும் கிடையாது, சட்டமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க பாரதிய ஜனதா கட்சியோட தேசிய தலைமையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அண்ணாமலை அவர்களை முதல்வர் வேட்பாளராக அறிவிச்சு தேர்தலை எதிர்கொண்டாங்கன்னா இன்னும் பயங்கர மாசா இருக்கும். நிச்சயமாக 2026 தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது. அந்த மாற்றத்தை பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணாமலை அவர்களும் நிகழ்த்த போறாங்க அப்படிங்கிறது தான் கள நிலவரம். நன்றி, ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.